இரண்டு மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. சிக்கிம் மாநிலத்தில் மீண்டும் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா என்கின்ற கட்சி ஆட்சியை பிடிக்கிறது. முதல் நிலை நிலவரத்திலேயே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை இரண்டு கட்சிகளுக்குமே கிடைத்திருக்கிறது. செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு நிற்கிறார். ராஜா, அருணாச்சலில் ஏற்கனவே அவங்க 10 இடங்கள் ஜெயித்திருந்தாலும் கூட ஃபுல் ஸ்வீப்பே பாஜகவுக்கு இருப்பதற்கான நம்பர்ஸ் காட்டுது. 40 இடங்களுக்கு மேல வரை முன்னிலை அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன? வணக்கம். அருணாச்சல் பிரதேசத்தில் மொத்தம் 60 இடங்கள்ல 31 இடங்கள்ல சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றா அவங்க பெரும்பான்மையை நிர்வகிக்கலாம். பாஜக கடந்த 2019 ஆண்டிலே 41 இடங்களை வெற்றி பெற்றிருந்தது. அதே போல் ஜேடியு 7 தொகுதியிலும், என்சிபி கட்சிகள் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதியில மட்டும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை பார்க்கும்பொழுது 10 தொகுதியில அறிவிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் உட்பட்ட எதிர்கட்சி வேட்பாளர் அனைவரும் கடைசி நிமிஷத்தில் வேட்புமனு தாக்கலை வாபஸ் பெற்றிருந்தால் பாஜக ஏற்கனவே 10 தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவித்துட்டாங்க. 50 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதிலேயே பார்க்கும்பொழுது ஏற்கனவே பெற்ற அந்த வெற்றி பெற்ற 10 தொகுதியும் சேர்த்து 41 தொகுதிகளே பாஜக இப்போ முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பது உறுதியாகிவிட்டது. பிரதான கட்சியான என்சிபி 9 இடங்கள் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை இருப்பதாக 9 மணி கள நிலவரம் கூறுகிறது. இதர கட்சிகள் 7 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இது அருணாச்சல் பிரதேசத்தில் பாஜகவுக்கு கிடைக்கும் முதல் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. சிக்கிம் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்கேஎம் தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. சிக்கிம்னுடைய நிலவரம் என்ன? சிக்கிம் பார்க்கும் பொழுது 9 மணி நிலவரப்படி எஸ்கேஎம் கட்சி 31 இடங்களில் முன்னிலை இருக்கிறது. எஸ்பிஎம் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலை இருக்கிறது. கடந்த முறை பார்க்கும் பொழுது இது எஸ்கேஎம் கட்சி 17 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது. எஸ்பிஎம் கட்சி 15 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை பெரிதளவில் இந்த மாநில பிராந்திய கட்சியில எஸ்கேஎம் கட்சி 31 இடங்களில் வெற்றி பெறுவது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் அவர்கள் பெரும்பான்மை நிறைவேற்றி ஆட்சி அமைப்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பது அடுத்த கட்ட இன்னும் சில மணி நேரங்களில் முழு விவரங்கள் வெளியே வரும். ஒரு 12 மணி வாக்கில் தேர்தல் அதிகாரிகள் யார் வெற்றி பெற்றார்கள் என்பது குறித்து முழு அறிவிப்பு வெளியிடுவார்கள். அதற்கு பிறகு இவர்கள் யார் பக்கம் ஆதரவு என்பது தெரிய வந்துடும். பொதுவாக ஒரு தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ் இடையே இருக்கும் நிலையில் இங்கே இந்த மாநில கட்சிகளின் ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி, சிக்கிம்ல எஸ்கேஎம் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா கட்சி ஆட்சியை பிடிக்கிறது. அதுவும் பெரும்பான்மைக்கு மிக கூடுதலான இடங்களில் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள், இந்த மாநில சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தல் முடிவுகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 4 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 மாநிலங்களுடைய கால அவகாசமானது நிறைவடைகிறது. ஏற்கனவே இந்த சட்டமன்றங்களுக்கு அதற்கான கால அவகாசம் இன்றோடு நிறைவடையக்கூடிய சூழலில் தான் மற்ற வாக்கு எண்ணிக்கை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நாளை மறுநாள் எண்ணப்படக்கூடிய சூழலில் இது இன்றைக்கே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. அதன்படி சிக்கிம் மாநிலத்தில் மாநில கட்சியான சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா ஆட்சியை பிடிக்கிறது. 17 இடங்கள் தான் தேவை பெரும்பான்மைக்கு அப்படின்னாலும் கூட அவங்க 29 இடங்களில் ஃபுல் ஸ்வீப் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்கனவே 10 இடங்களை பாஜக அன்னபோஸ்டாக பெற்றிருந்தது. இந்த சூழலில் கூடுதலாக 30 இடங்களில் அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. மொத்தம் 40 இடங்கள், அதாவது மொத்தம் 31 இடங்களை பெறக்கூடிய கட்சி அங்கே ஆட்சி அமைக்கும். ஆனால் இப்போது 40க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. அங்கே தேசிய மக்கள் கட்சி என்பிபி அவங்க 8 இடங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இங்கே பெமா கண்ட் முதலமைச்சராக இருக்கிறார். அவரே மீண்டும் முதலமைச்சராவதற்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. 2 மாநிலங்களிலும் எந்த மாற்றமே இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாலும் கூட இருக்கக்கூடிய ஆட்சியை தொடரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ராஜா இருக்கிறார். ராஜா, இப்போ இந்த மாநிலங்களில் யார் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இருக்கக்கூடிய அதே முதலமைச்சர் பெமா கண்டே முதலமைச்சராக தொடர்வாரா, இல்லை பாஜக ஹைகமாண்ட் அதன் பிறகு முடிவெடுப்பாங்களா? சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை, சிக்கிம் கிராந்தகிரி மோர்ச்சா கட்சியில் பொறுத்தவரை தற்போதைய முதல்வர் தான் மீண்டும்
அதாவது பிரேம் சிங் தாமாங் தான் மீண்டும் முதல்வராக இருப்பார் என கட்சி வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த 10 தொகுதிகளையும் பார்க்கும் பொழுது போட்டியின்றி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். துணை முதல்வர், அமைச்சர்கள் எல்லாம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருந்தால் மாநில முதல்வரே இருப்பார். ஆனால் அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை பாஜக மேலிட ஆலோசனைக்கு பிறகுதான் யார் என்று முதல்வர் தெரியவிடும். இதை எதற்கு கூற வேண்டியிருந்தால், கடந்த முறை அதாவது 2023 ஆண்டில் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றும் பொழுது கூட மாற்று புதிய முதல்வர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். அதனால் மீண்டும் இந்த அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றாலும் கூட தலைமை ஒரு ஆலோசனைக்கு பிறகு புதிய முதல்வர் யார் என்பது குறித்து அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் முதல்வர் யார் என்பது குறித்து செய்திகள் வெளிவரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.